பொதுக்காலம் 16ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 முடிய வசனங்கள். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியில், நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகளின் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும், உன் அடிமையும் அடிமை பெண்ணும், உன் கால்நடைகளும், உன் நகர்களுள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்கு உரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 18 தொடக்கம் 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையைப் பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். உவமையில் வருகின்ற நிலங்கள் 4 வகை. அவை ஒவ்வொன்றும்
ஒவ்வொரு பண்பு கொண்டவை. வழியோர பகுதி, பாறை பகுதி, முச்செடி பகுதி, நல்ல நிலம் என 4 நிலங்களும் விவரிக்கப்படுகின்றன. வார்த்தையை கேட்கின்ற மனிதர்கள் எல்லோருமே முழு மனதோடு அதை கேட்டு உள்ளத்தில் ஏற்று அதன்படி செயல்பட முன் வருவதில்லை என இந்த உவமை காட்டுகிறது. நல்ல நிலம் என்றால் என்ன? நம்மை தேடி வருகின்ற இவ்வார்த்தையை நாம் ஏற்க முன் வர வேண்டும். இறை வார்த்தை நம்மில் ஆழமாக வேரூன்றி உறுதியாக நிலைக்க வேண்டும். கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற உலக கவலை மற்றும் செல்வ மாயைகளுக்கு இடம் கொடாமல் இறை வார்த்தையை காத்திட வேண்டும். இவ்வாறு செயல்படுவோர் பண்பட்ட நல்ல நிலமாக இருந்து இறை வார்த்தை என்னும் விதையை தம்முள் ஏற்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை வேரூன்றி வளரும். சுவை மிகுந்த கனியை கொடுப்பார்கள். நாம் நல்ல நிலமாக விளங்க வேண்டுமென்றால் நம் இதயம் பண்பட வேண்டும். நம் வாழ்வு பண்பட வேண்டும். நம் சிந்தனைகள் கடவுளின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பண்பட்டிருக்க வேண்டும். நம் உணர்வுகள் கடவுளின் விருப்பத்திற்கேற்ப நெகிழ்ச்சி பெற வேண்டும். நம் செயல்கள் அவருடைய திட்டப்படி வடிவம் ஏற்க வேண்டும். இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் ஏற்போம், வளர்ப்போம், வாழ்வோம், அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம்.